ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆரா சமையல். எங்கள் அம்மா காலிஃப்ளவர் வச்சு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு செய்வாங்க. அது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுடுதண்ணி காய வச்சுருக்கேங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர்லாம் அதில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் அந்த சுடுதண்ணிலே அப்படியே இருக்கட்டும் அந்த காலிஃப்ளவரு. கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாய் காஞ்சோன்னா கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். பத்து சின்ன வெங்காயம், நாலு பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, தக்காளி பழம், சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் ஒரு கப்பு தேங்காய், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் குழம்பு வைக்கும்போது தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே அப்படியே இது ஆயிரும். ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாய் காஞ்சோன்னே கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் ரவுண்டு வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதும் காலிஃப்ளவரை தண்ணிக்குள்ள. காலிஃப்ளவர் வதங்கிட்டு இருக்குங்க. அது வதங்குறதுக்குள்ள நம்ம வதக்கி வச்சிருக்கதை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். காலிஃப்ளவர் வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததையும் உள்ள சேர்த்துக்கலாம். காயும் மசாலாவும் இப்படி ஒன்றா கலந்துக்கலாம். மிக்சியை கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே அந்த காயெல்லாம் வெந்துடும். வெந்தோடனே நம்மளுக்கு இந்த குழம்பு ரெடி ஆயிரும்.
இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டை, கிராம்பெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால வீடு முழுக்க கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. ஒரு நான்வெஜ் செய்கிறப்போ வர ஸ்மெல் மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதை வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அடிக்கடி நீங்களே செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தழை தூவிக்கலாங்க.